சங்கீதம் 1 எடுத்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில், உலகபூர்வமான ஆலோசனையில் நாம் நடக்க முடியாது. பாவிகளுடைய வழியில் நாம் நிற்க முடியாது. பாவிகளும் உலகபூர்வமாக மாம்சத்தில் நடக்கிற மனிதர்கள் எப்படி நடக்கிறார்களோ, எப்படி காரியங்களை செயலாற்றுகிறார்களோ, எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படி நீங்களும் நானும் சிந்திக்க முடியாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் பரியாசக்காரர்கள் தான். தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் பாருங்க, அவர்களோடு சேர்ந்து நாமும் உட்கார்ந்து சில காரியங்களை செய்ய முடியாது. அவர்களோடு அன்பாய் இருக்க வேண்டும், அவர்களோடு நடக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த பிரயாசப்பட வேண்டும் தொடர்ந்து. ஆனாலும் அவருடைய பல காரியங்களில் அவர்கள் பரியாசம் செய்கிற அல்லது அவருடைய தவறான வழிகளிலே நாம் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர் ஜோசுவாவை பார்த்து சொல்லும்போது சொன்னாரு, பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ வெற்றிகரமா வாழணும்னா நீ எதிர் வருகிற எல்லா யுத்தங்களையும், எல்லா எதிரிகளையும், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் உன் நாவை விட்டு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்படி பிரியாதிருக்கும்? அதற்காக நீ அதை என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அதன்படி நடப்பதற்காக தியானிக்க வேண்டும் என்று யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இப்படியாக கட்டளையிட்டார். பாருங்க, அந்த யோசுவா என்கிறதான அற்புதமான மனுஷன் அதை கீழ்ப்படிந்தபடியினாலே மிகப்பெரிய வெற்றி. சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சென்ற இடமெல்லாம் வெற்றி. யாரும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எதிர்த்து நிற்க முடியவில்லை. எத்தனை பாடுகள்ல இருந்தா என்ன சகோதரியே, சகோதரனே, எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திலும் இருந்தால் என்ன, எத்தனை போராட்டங்கள் இருந்தால் என்ன, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானமாய் வைத்து கவனமாய் அதை நிறைவேற்றுகிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். உங்களை ஜெயம் கொள்ள இந்த உலகத்தில் யாருக்கும், எந்த சக்திக்கும், எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கும், எந்த காரியத்திற்கும் அதிகாரம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எப்படி இருப்பீங்க? 3 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பஞ்சம் இருந்தா என்ன, நீர்க்கால்கள் இருக்கிற செடிகளுக்கு எத்தனை, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் இறைக்க முடியும், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி பாய்க்க முடியும்னு சொன்னா கூட நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற செடிகளுக்கு எப்பொழுதும் தண்ணீர், எப்பொழுதும் தண்ணீர். பாருங்க, அது செழிப்பு. நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று எப்படி வளருவீங்க? கொளுத்த கன்றுகளை போல. நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. திருமணம் நடக்க வேண்டிய வயசுல திருமணம், பிள்ளைகள் பெற்றெடுக்க வேண்டிய வயசுல பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது, வேலை கிடைக்கிற வேண்டிய நேரத்துல வேலை, படிச்சு வெற்றி பெற வேண்டிய நேரத்துல படிப்புல வெற்றி, பதவி உயர்வு எல்லாம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அது இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு என்று ஒருவரும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இதை கடைபிடித்து நடக்கும் போது உங்களுக்கு வெற்றி, உங்க கிருபை தானாக உங்களுக்கு வந்து சேரும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களா? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க, இரவும் பகலும் அதை தியானிக்காமல் ஏனோ தானோ என்று வாழுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்காமல் கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய நியமத்தை, வார்த்தையை, அவருடைய நாமத்திற்கு பயமில்லாமல் நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்களா? அப்படி இராமல், ஒருவேளை அவங்க பயங்கரமா வாழ்ந்து செழித்திருந்தாலும் சரி, ஒருவேளை நான் தான் தலைவர், என்ன மிஞ்சின ஆள் இந்த உலகத்திலே கிடையாது, ஒருவேளை உங்க கூடவே அவங்க சவால் விடலாம். அவனை என்ன செய்யறேன் பார், இவனை நான் என்ன செய்வேன் பாரு, குடும்பத்தை நான் என்ன செய்வேன் பார், அவங்க என்ன வேணாலும் சவால் விடலாம். எவ்வளவு பெரிய திறமை உள்ளவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் என்ன ஆவாங்கன்னா ஒரு நாள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்.
இருப்பார்கள். ஒரு நாள் வர்ற காற்றுல, ஒரு நாள் வர்ற ஒரு விஷயத்துல, ஒரு நாள் வர்ற ஒரு சின்ன ஆபத்துல என்ன செய்வாங்க? அவர் பதர்களை போல பறக்கடிக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்க, அதனால தான் நியாய தீர்ப்பில் துன்மார்க்கர் இருக்க முடியாது. பாவிகள் நீதிமான்கள் சபையில நிலை நிற்பதில்லை. சில காலங்கள் நின்று நான் தான் நீதான் என்று ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீதிமான்களின் சபையில் அவர்கள் நிலை நிற்பதில்லை. பாருங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எத்தனை வைராக்கியமா இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் உங்க வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐயா, உங்க வாயிலே சொல் புறவாததற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறவர் அவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று என்ன செய்வீங்க? கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள்.